ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் தான் உங்கள் யோங்கி மேரி மீ ஆஃப்டர் லாங் டைமில். ஓகே, சொல்லப்போனால் உங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது இன்னும் ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லை, நீங்கள் தயவுசெய்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணால் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட் கொடுக்குறது தான் என்னை இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக்குது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரிஸ். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் கோ டு த ஸ்டோரி. ஸ்டோரி ஸ்டார்டிங்கே நம்ம கடைசியில் எதில் முடிச்சிருப்போம், இந்த மாதிரி நம்மளோட டேங்கு, நம்ம பிரைட்டு, நம்ம ஜங்குக், இவங்க 3 பேரும் டான்ஸ் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. யார் கூடனா நம்மளோட ஹீரோயின்ஸ் கூட தான், அதாவது உங்கள் கூட. அப்போ ஆடிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னா, திடீர்னு அவங்களுக்கு எல்லாம் ஸ்டாப் ஆகுது. இவங்க செம்ம ஷாக்கு, என்னடா அது இவ்வளோ நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு திரும்பி பார்த்தா அக்னி, நீங்கள், அப்புறம் ஜெமினா 3 பேரும் நிற்கிறாங்க. இவங்க இங்கே இருக்காங்கன்னா அப்போ அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அதுங்க வேறு ஏதோ பொண்ணுங்க. இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அது அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சு இல்யூஷன் ஆகிருக்கு. கடவுளே, இவ்வளோ நேரம் இல்யூஷன் பண்ணிகிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே நினச்சிட்டு ஜிமினாவை பார்க்க நம்ம ஜிமினா அப்படியே முறைக்கிறாரு. நம்ம டையாங்க அடைச்சி இந்த மூஞ்சிங்களை நாங்கள் இவ்வளோ நேரம் ஹீரோயின்ஸ் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்னியை பார்த்தா அவங்களும் அப்படி தான். நம்ம பிரைட்டு சொல்லவே தேவையில்லை. ஐயோ அப்படின்னு பார்த்தா நீங்கள் அப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் என்ன பண்ணுறீங்க, நம்மளோட பிரைட்டு, ஜேகே, நம்ம டேயாங், இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு சொல்லப்போனால் அவங்க ஒரு பேரை சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுனால நான் ஹீரோயின்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோஸும் போகிறாங்கங்க. நம்ம ஹீரோஸ்லாம் கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் அது எங்கன்னா இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே அந்த இடம் மாதிரி இருக்குது, ட்ரைனிங் பிளேஸ் மாதிரி. எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அது ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரைனிங்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ஸ்லாம் கத்தி எடுக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோஸும் கத்தியெல்லாம் எடுத்து ரெடி ஆகுறாங்க. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டு போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லப்போனால் ஒயனுக்கும் பிரைட்டுக்கும் சண்டை. சொல்லப்போனால் உங்களுக்கு அவ்வளோலாம் சண்டை போட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, ஆனால் நீங்கள் சூப்பராக பிளான் போட்டு இது பண்ணுவீங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஒரு கணக்கு போடுறீங்க எப்படி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்களோட இதை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க, பிளான் போட்டு கரெக்டாக நம்ம பிரைட்டோட கத்தி தட்டி விட்டுடுறீங்க. ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஐயோ, ஒரு வழியாக சூப்பராக இன்றைக்கி தான் என் வாழ்க்கையை சண்டை போட்டிருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எங்கள் பிரைட்டு தேங்க்யூ சொல்கிறீங்க. பிரைட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட் அங்கே இது பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னன்னா, நம்மளோட ஜிமினும் நம்ம ஜங்குக்கும் சண்டை போட்டுருப்பாங்கள்ல, அப்போ நம்ம ஜிமின் அதை நோட் பண்ணியிருப்பார். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டான்ஸ் ஆடிட்டு தான் நடிப்பார். நம்ம ஜேகே அப்படியே அதான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிமின் ஃபைட் பண்ணுறது ஒரு செகண்ட் மறந்துட்டார். அதனால் அதை நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜேகே குறுக்கு வந்தோடனே அவ்வளோ நம்ம ஜிமின் ஒரு செகண்ட் இதாகிடுறாங்க, அவ்வளோ போயிடுறாரு. நம்ம ஜேகே அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜிமின் அப்படியே ஒரு பெல்ட்டி அடித்து ஜேகே பார்த்து அவர் கத்தியை தூக்கிடுறாரு. நம்ம ஜேகே அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே விழுந்துடுறாரு. அப்படியே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜிமினோட கத்தி போய் இந்த மரத்தில் மாட்டிக்குது. நம்ம ஜேகே அவர் கத்தி கீழே விட்டுறாரு. ஜேகே அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படியே என்ன ஆகுதுன்னா, இங்கே காட்டுறாங்க நம்மளோட ஒயச்சி அக்னியான உங்களுக்கும் நம்ம டேயாங்க்கும் தான் செம்ம ஃபைட்டு போகுது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட நீங்கள் தான் போர் நிறையா போயிருப்பீங்கள்ல, அது மட்டும் இல்லை டேயாங்கும் அப்படி தான். எதுவுமே நீங்கள் செம்மையாக சண்டை போட்டு டேயாங்கோட கத்தியை தட்டி விட்டு அவர் கழுத்துக்கிட்டே வைக்கிறீங்க, அதாவது எட்ஜில் வைக்கிறீங்க. நம்ம அக்னி செம்ம கெத்தா அப்படியே ஒரு சொல்லிட்டு அவன் டேயாங்கோட கழுத்துலேயே வச்சிடுறாங்க. கிங் வராரு கிளாப் தட்டிக்கிட்டு. ஆமாங்க, அது உங்கள் அப்பா தான் கிங்கு. அவரை போய் கிளாப் பண்ணிவிட்டு, சபாஷ், இந்த மாதிரி என் பொண்ணுங்க வாழ்க்கையில் யார் கூடயும் சண்டை போட்டதில்லை, அதுவும் அக்னி கூட இப்படி சண்டை போட்டு நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒயன் நீ சூப்பராக சண்டை போட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஜெமினா அது உன்னோட ப்ளஸ் பாயிண்ட்டே உன்னோட சண்டை போடுறப்போ அழகாக இருக்க பற்றியா அதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் புகழ்ந்துட்டு, நீங்கள் 3 பேருமே சூப்பராக சண்டை போட்டிங்கப்பா, அது மட்டும் இல்லை இப்போ நீ எப்படி சண்டை போட கற்றுக்கிட்டீங்கன்னு தெரில, எப்படிப்பா அப்படின்னோடனே, அது நாங்கள் கொஞ்சம் இதாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னோடனே, சபாஷ், அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படின்னு ஒன்று அக்னியான நீங்கள் தான் சொல்கிறீங்க, சொல்லு அக்னி,
நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க. நான் என்ன மறந்தேன்? அப்பா சும்மா விளையாண்டா அக்னி. இதான் இன்னும் 2 நாள் உங்கள் பிறந்த நாள் வருது அதானே? ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்னி நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக கை தட்டுறீங்க. எனக்கு பார்த்தா நாங்கள் டேயாங் அப்படியே வா அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜிமினா தான் சொல்கிறாரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா போகிறாரு. நம்ம பிரைட்டை பார்த்துட்டு நம்மளோட நீங்கள் தான் ஒயன் நீங்கள் வந்து தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச் நடக்குது. ஆனால் அடுத்து எல்லாம் பிரேக் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் சமர்பிள் ஃபைட் நடக்குது. இந்த தடவை நம்ம டயாங்க்கு வந்து ஒரு இவ்வளோ எப்படியாவது வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு சூப்பரான ஒரு கத்தி சுற்றல். அது எப்படின்னா ஒரு வித்த மாதிரி காட்டுவார். அது எப்படின்னா ஒரு கத்தி 10 கத்தி இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் அக்னியான நீங்கள் வந்து ஒரு செகண்ட் குழம்பிடுறீங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக டயாங் உங்கள் காலத்தில் கத்தி வச்சிடுறாரு. அவ்வளோதான், எல்லோரும் ஷாக்கு. நம்மளோட ஜிமினா இருக்கட்டும், ஒயன் நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஷாக்கு. ஏன்னா நீங்கள் சொல்லப்போனால் உங்களுக்கு அக்னிக்கே அது பெரிய ஷாக்காக தான் இருக்குது. எப்படி ஏன்னா அக்னி இன்ன வரைக்கும் சண்டை போட்டு யாருமே இந்த அளவுக்கு வந்தது கிடையாது. அதான் நீங்களும் பார்க்குறீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. நம்மளோட மறுபடியும் கட்டி கிளாப் பண்ணுறாங்க. எல்லான்னு பார்த்தா மறுபடியும் நம்ம கிங்கு தான். அவர் இவ்வளோ எங்கேயாவது இருந்திருப்பார். நம்ம டயாங் பண்ணதை பார்த்து இதே தம்பி சூப்பர்ப்பா, எப்படி இப்படி பண்ண எந்த போரிலையும் தோக்கடிக்க முடியாது என் பொண்ணோட கழுத்துக்கிட்ட கத்தி வச்சுருக்க. இது ரொம்பவே இதான விஷயம் தான். எனக்கே ரொம்ப குழம்பிடுச்சு. இது என் பொண்ணுங்களுக்கும் நீ கழுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம டயாங் வந்து இட் இஸ் மை ப்ளஷர் கிங் அப்படின்னு சொல்கிறாரா. நம்மளோட ஜேகேவும் பிரைட்டும் ஷாக் ஆகிட்டாங்க. அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் தான் போய் ஒலி சொல்லப்போனால் பிரைட்டை வந்து ஒலி என்னன்னு சொல்லி வச்சிருப்பாரு. ஒலி அப்படின்னே நீ உனக்கு அது பண்ண தெரியுமா? எனக்கு சொல்லித்தருவியா? முடியாதே. ஏன் நீங்கள் இன்னும் சண்டை போடவே உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் அவ்வளோலாம் ப்ராக்டிஸ் எடுக்கிறல. அதான் நான் அவங்க கூட சண்டை போட்டேன்ல. இருக்கட்டும், இருந்துமே நீங்கள் அவ்வளோ ஃபைட் பண்ண கற்றுக்கல. அதனால தான் சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கீயை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைட்டு நீங்களும் பிரைட்டு மட்டும் அந்த டிஃபென்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து எப்படி அந்த சண்டை போடணும்லாம் கற்றுக்க போயிட்டீங்க. அப்புறம் நம்ம ஜேகே அப்புறம் நம்ம ஜிமினா, நீங்கள் டயாங், அப்புறம் அக்னியான நீங்கள் எல்லாம் 4 பேர் வந்து ஆரம்பிக்கிறீங்க. நம்ம ஜேகேவும் சரி நம்ம டயாங்கும் சரி அதை சுற்றி காட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஜேகேக்கு தான் தெரியுமே, அவர் காப்பி பார்த்தோன்னே அவர் செஞ்சுருவார்ல. நம்ம டயாங் செய்கிறத பார்த்து அவரும் அப்படி செஞ்சு காட்டுறாரு. ஆனால் நீங்களும் சரி நம்ம ஜிமினாவும் சரி அவங்க 2 பேருக்குமே அது எப்படின்னே தெரில. எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட இருக்கால நம்மளோட ஜேகே அடப்போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்ம இப்படி பண்ணக்கூடாது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா பின்னாடி போய் நிற்கிறாரு. நம்ம ஜிமினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு கையை பிடிச்சி அப்படியே சுற்றி அப்படியே சொல்லிக்கிறாரு. அப்படின்னா நம்ம ஜிமினாக்கு பின்னாடின்ட்டு அந்த ஜிமினாவோட கையை வச்சு அவர் அந்த கத்தியை பிடிச்சி அப்படியே நம்ம ஜிமினாவோட ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றுறாரு அந்த கத்தி எப்படி பண்ணோன்னு. நம்ம ஜிமினா அதை அப்படியே கற்றுக்கிறாரு எப்படின்னு. ஆனால் நம்ம ஜேகே கண்ணெனவும் நம்மளோட ஜிமினா மேலேயே தான் இருக்குது. நம்ம ஜிமினா எப்படி அவரோட லிப்ஸு அவரோட அழகான அந்த கண்ணும் அவரோட முடியெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. பின்னெல்லாம் மொழிமின்னும் அழகை இரு கையில் கூவித்தான் அவன் உன்னை படைத்தான். இரவாலும் கண்கள் செதுக்கி நான் உள்ள விழ எனக்காக அவன் கொடுத்தான் அப்படின்னு போயிட்டு இருக்கேன் நம்ம ஜிக்குக்குள்ளே. அப்படியே நம்மளோட இவங்க தான் பார்க்குறாங்க. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அக்னி நீங்கள் தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நம்ம இவனும் அப்படி தான் பண்ணுவானோ அப்படின்னு நீங்கள் டேங்கை பார்த்துட்டு நம்ம டேங் ஜேகே வாழ்றடா இருடா அப்போ நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேங் வரலாம் அப்படின்னு இருக்கும்போது ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு? இல்லை நீங்கள் கிட்டலாம் வந்து சொல்லித்தர தேவையில்ல, நீங்கள் சுற்றுங்க, நான் சுற்றிடுவோம் பார்த்து. சரி அப்படின்னு விட மாட்டா போலையே அப்படின்னு நம்மளோட டேங் மைண்ட் வாஷ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றுறாரு. நீங்கள் மெதுவாக அப்படியே பார்க்குறீங்க அக்னி. அப்படி மெதுவாக நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படியே பிரைட்டாக இருக்குங்க முகம். என்ன இவ்வளோ அழகாக சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கரெக்டாக டேங் எப்படி சுற்றினாலும் அச்சஸ்லாம் அப்படியே சுற்றி காட்டுறீங்க. இதை முதலே பண்ணியிருக்கலாமே
சாரி, நான் இப்போ தான் கவனிச்சேன் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தானே? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம ஜிமினாவும் அப்படியே நம்ம நம்ம ஜேகேங்க நம்ம ஜிமினா தானே ஊற்று பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒழுங்காக இது பண்ணல. நீங்கள் போகிறீங்க அக்னி அப்படிங்கிறீங்க. என்னாச்சு? நம்ம ஜேகே கேட்குறாரு. நம்ம ஜிமினா ஒரு வேளை அதை கற்றுக்கிட்டாரு. நான் கற்றுக்கிட்டேன் அப்படி சொன்னேன். கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் பார்க்க இங்கே சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் சூப்பராக சுற்றி காட்டாரு. வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்க்க அந்த அளவு இன்னொரு 10 நிமிஷம் இருந்துருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்மளோட அக்னியான நீங்கள் அப்படியே ஜிமினா கூப்பிட்டு போகிறீங்க. நம்ம டேயாங் அப்படியே நம்மளோட ஜேகேயோட தோலை கையை போட்டு ஆள்றா ஜேகே, நான் சந்தோஷமாக இல்லைன்னா ஒன்றும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் சிரிக்க, டேய் போடா அப்படின்னு நம்ம ஜேகே ஒரு உதவ விட்டுறாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு பார்த்தா இங்கே நம்மளோட பிரைட்டுக்கும் உங்களுக்கும் தான் நீங்கள் சொல்லப்போனால் நீங்களும் பிரைட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஒயன். அதனால் நீங்கள் அந்த துடுப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த கையில் பிடிச்சிருப்போம்ல, வால்லாம் எப்போயோ கீழே விழுந்துருச்சு. நீங்கள் அப்படியே 2 பேரும் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. வெறும் அதை வச்சு அட்டையை மட்டும் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க துடுப்பை வச்சு. அப்படியே அவங்க பார்க்குறாங்க. உங்கள் 2 பேரும் எப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க பிரைட்டும் நீங்களும். கட்டி கட்டி தங்க கட்டி கட்டிக்கொள்ள கொஞ்சம் வாடி, கட்டிக்கொள்ள குட்டி கொடு நட்சத்திரம் ஒரு கோடி. அப்படி அவங்க 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்க, அடிங்க அப்படியே சொல்லிட்டு பொண்ணு நீங்கள் இவங்க 4 பேருமே ஜேகே அக்னி டயாங் ஜிமி 4 பேருமே பண்ண ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம பிரைட்டும் ஏன்னோ நீங்கள் அப்படியே ஒயின் தள்ளி வந்துடுறீங்க. என்னாச்சு அப்படின்னு நம்ம பிரைட்டும் கேட்க, என்னப்பா தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, வால் சும்மா சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆமாம், எங்கே தம்பி வால் இருக்குங்கிறீங்க, வெறும் துடுப்பு மட்டும்தான் இருக்குது. துடுப்பா அப்படின்னு கையை பார்த்தா கையில் ஒன்றுமே இல்லை. அது நாங்கள் பண்ண ப்ராக்டிஸில் அது எங்கேயா விழுந்திருக்கும். ப்ராக்டிஸ்லையா ரொமான்ஸ்லையா அப்படின்னு அக்னியான நீங்கள் கேட்குறீங்களா? அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கா ஒயன் உங்களுக்கு ஒரே ஷையாகிடுது. நம்ம ஜிமினா அப்பாப்பாப்பா எப்பாடியோ தான் நீங்கள் பண்ண இதில் அதுக்கே பொறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கு விலைவரிசைகள் ஹீரோயின்ஸ்லாம் போகிறாங்க. நம்மளோட ஜேக்கியும் டயாங்கும் நடத்து அப்படின்னே நம்ம டயாங்கு தான் அடிங்க எனக்கு ஆத்திரம் வழங்கலாடா எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு நம்மளோட டயாங் கத்த, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கியும் பிரைட்டும் கேட்க, டேய் ஃபர்ஸ்ட் லீடர் கேரக்டரே நான் தான்டா, எனக்கு ஒரு பாட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ரொமான்ஸ் சீனு ஒரு இதுவும் வைக்க மாட்டேங்கிறாங்க, நீ ஒரு முடிச்சு வைக்க நீ ஒரு மொல்ல மாதிரி, உனக்கு மட்டும் ரொமான்டிக் பாட்டு ரொமான்டிக் சீன்ஸு அது இப்படி கட்டி தங்க கட்டியாமல, அதுவும் இவன் இருக்கான் பாரு, இவனை கூட நான் மன்னிக்கவேன், உன்னை கூட மன்னிச்சிருவேன் பிரைட்டு, ஆனால் இங்கே இருக்கான் பாரு நல்லா கீரி புள்ளிக்கு சீ விட்டா மாதிரி, டேய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழகாமல, டேய் தோ இந்த ஸ்டோரி எழுதுனாம் பாரு அவனை போட்டு வெளுக்கணும்டா பாஸ், நான் பாட்டு 7 தானே கதை சொல்லிட்டு இருக்கிறேன், எதுக்கு என்ன இது பண்ணுறீங்க, ஒரு ரொமான்ஸ் சீன் எனக்கு வைக்கிறியா? அதெல்லாம் ஜேகேக்கும் அவளுக்கு மட்டும் பிரைட்டுக்கு அந்த பொண்ணாடைக்கு மட்டும் வைக்கிறீங்கல்ல பாஸ், போக வரும் பாஸ் கிளிப்ப, நீ இப்போ போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கும் ரொமான்ஸ்னு ஒரு சீனே இருக்காது போலயே. கண்டுபிடிச்சிட்டானோ என்னது பாஸ், கதைக்குள்ள ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதைக்குள்ளே போயிடுவோம். சரிட்டே அங்கே துடிக்காத உனக்கு லவ் ரொமாட்டிக்லாம் வந்துட போகுது, அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அரண்மனையை தான் காட்டுறாங்க. அதாவது இந்த அரண்மனை இல்லை, கொரியாவில் இருக்கிற ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா குயின் இருக்காங்கல்ல, அதாவது அந்த நம்மளோட 3 ஹீரோஸோட பாட்டி, அவங்கள குயின் தான் கூப்பிடுவேன். அவங்க என்ன ஆக்குறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஒருத்தவங்க வராங்க. யாருன்னா பக்கத்து நார்த் கொரியாவோட குயின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சம்மந்தம் பேசுகிறாங்க. யாருக்குன்னா அந்த மாதிரி நம்மளோட 3 ஹீரோஸ்க்கு, அதாவது நம்ம பிரைட்டு ஜங்குக் டயாங்க்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஓகேவா? நம்மளோட இவங்க பாட்டி தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த குயின். ஒருவேளை வந்துட்டீங்களா?
வந்துட்டோம் சவுத் கொரியா குயின். அது எங்கே என் மருமக, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, இதோ உங்கள் மருமக இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா செம்ம அழகான ஒரு பொண்ணு. அவள் பேர் வந்து நான் கேத்ரின்னு வச்சுக்கிறேன், ஓகேவா, கேத்தரின், ஓகேவா. அந்த பொண்ணு வந்து அப்படி குயின்கிட்ட வந்தப்போ பரவாயில்லையே என் மருமக ரொம்ப தான் அழகாக இருக்கா அப்படின்னோடனே அவரே ஷை ஆகிட்டு உங்கள் அளவுக்கு இல்லையே குயின் அப்படின்னோடனே அவங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன சம்மந்தம் பேசிடலாமா, தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் பேசுகிறாங்க. இந்த ஒரு பொண்ணு யாருக்குன்னா நம்ம 3 ஹீரோஸ்க்கும் சம்மந்தம் பேசுகிறாங்க, ஓகேவா. இந்த ஒரு பொண்ணு வந்து நம்ம 3 ஹீரோஸ்க்கும் அந்த மாதிரி சம்மந்தம் பேசுகிறாங்க. பட் அது மட்டும் இல்லை, நம்மளோட ஹீரோஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க லெட்டர், நம்ம டயாங் வந்து அனுப்பியிருப்பார். இந்த மாதிரி பறவையில் வந்து லெட்டரை கட்டி அனுப்பியிருப்பார். இந்த மாதிரி நாங்கள் ஒரு வேலை விஷயமா இங்கே இருக்கோம், கொஞ்ச நாள் வந்து இருக்க மாட்டோம் ஊரில், நீங்கள் ஊரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்திருப்பாங்கள்ல. இது சம்மந்தம் பேசுறது நம்ம 3 பேருக்குமே தெரியாது, நம்ம ஹீரோஸ் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி அந்த கல்யாண மேட்ரு. அது மட்டும் இல்லை, இந்த குயின் தான் ரொம்பவே சுயநலம் பிடிச்சி ரொம்ப கொடூரமானவங்க. அதனால் என்னதான் நம்ம டயாங்கு, நம்மளோட ஜேகே, பிரைட் இவங்க 3 பேருமே கொடூரமானவங்களும் நடந்துக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை இது பண்ணிக்கிட்டு அந்த ஊரையே வந்து கொடுமைப்படுத்தினவங்களுக்கு கூட அவங்களுக்குன்னு சில நல்ல உள்ளங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஊருக்கு வந்து நிறைய அந்த அரிசி, அந்த சாப்பாட்டு வகைகள், அப்புறம் அந்த காசு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சமாவது பணக்காரங்களாக கொஞ்சம் நிம்மதியாக வாழட்டோம்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த குயின் வந்து எல்லார்ட்டேருந்து பிடுங்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க மூணு பேருக்கு இல்லாத நேரமாக பார்த்து இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா. அப்படியே கட் பண்ணி இங்கே தான் காட்டுறாங்க நைட் டைம். இந்த மாதிரி எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்படின்னா ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி, ஓகேவா. அதனால வந்து பிறந்தநாள் வரப்போகுதுல, அதனால வந்து ஒரு டெக்கரேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது தான் திடீர்னு நம்மளோட டயாங்க்கு, நம்ம பிரைட்டு, நம்ம ஜிகே 3 பேருக்கு தோணுது, ஆமாண்டா நாளைக்கு நம்மளுக்கு தானே பிறந்தநாள், ஐயோ ஊருக்கு வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்காது. அது எப்படின்னா அந்த காலத்தில் ஒரு நார்மலாக ஒரு பார்ட்டி மாதிரி, அதுக்கு அந்த டின்னர் வச்சு அப்புறம் டான்ஸிங் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு வயலின் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதை நம்ம அக்னி ரசித்து கேட்டுட்ருக்கிறத நம்ம டயாங் பார்க்குறாரு. ஓ உனக்கு வயலின் கேட்குறது ரொம்ப பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு நல்லாவே இல்லை அப்படிங்கிறாரு. போய் நம்ம அக்னி பார்த்துட்டு என்ன, ஆமாம் நல்லாவே இல்லை அப்படின்னே, தேவைலாம் பேசிகிட்டு இருக்காதா, அவர் சூப்பராக தான் வாசிக்கிறாரு அப்படின்னே, ஏங்க வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும் தெரியுமா, உனக்கு வாசிக்க தெரியுமா, நல்லாவே வாசிப்பேனே, எங்கே வாசிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி போய் வாங்கி அப்படியே நம்ம வீட்டை கொடுக்குறாங்க. நம்ம அக்னி அப்புறம் வேணாம், அப்புறம் நீங்கள் எனக்கு அப்புறம் ஃபாலோ ஆகிட்டிங்கன்னா என்னது, ஐ மீன் என்னோடய இசையில் விழுந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் வாசிங்க நான் விழுறோன்னு பார்ப்போம் அப்படிங்கிறப்போ நம்ம டயாங்க அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. வாசித்தோடனே அவ்வளோதான், ஃபுல்லாலாம் அமைதியாக இருக்குது அந்த இடமே. எல்லோரும் அப்படியே டயாங் அப்படியே வாசித்து முடிச்சுட்டு பார்த்தோன்னே எல்லாம் செம்ம கிளாப்பு, கிங்லேருந்து குயின் எல்லாருமே அவங்க வந்திருக்கிற நம்ம ஜேகே பிரைட்டு இங்கே நம்மளோட அப்படியே பயங்கரமான கிளாஸ் தட்டும்போது அப்படியே நம்ம அக்னி தான் அதை அவங்களாம் காட்டுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க கண்ணு நிற்காமல், ஏன் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டீங்க. அப்போ நம்ம டயாங் டக்குன்னு வந்து ஒரு சொடக்க போடுறாரு, அக்னி இளவரசி அப்படின்னோடனே வெல் டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயமாக கை தட்டுறாங்க. சாரி வி, நான் உன்னை ரொம்ப இதாக நினச்சிட்டேன், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அக்னியே வாலண்டியராக கை இருக்கும் போது நம்ம டயாங் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அப்படியே நம்ம அக்னியோட கையை ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சோன்னே அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங், அவர் விடவே மாட்டேங்கிறாரு. நம்ம அக்னி டயா வி 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 அப்படின்னோடனே சாரி பரவாயில்ல நீ என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அக்னியும் போயிடுறாங்க. நம்ம டயாங் அப்படியே பால்கனிக்கு வந்து சிரிச்சுட்டே நிற்கிறாரா, நம்ம அம்மாடா டயாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைட்டும் நம்ம ஜெக்கியும் செம்மையாக பாராட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் எங்கே நின்றுருப்பாங்க, அந்த பால்கனின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இப்போ நம்ம டயாங் வாசிச்சிருப்பாள் அந்த ஒயிலானை கொடுத்துட்டு வந்திருப்பாரு.
அப்படி என்னன்னா வந்து அந்த ஒரு பறவை வருது, நம்ம டேயாங்க்கு ஒரு இன்னொரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. நம்ம டேயாங்கும் அதை எடுத்து படிக்கிறாரு. பார்த்தா நம்மளோட குயினுக்கிட்ட இருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி நீ அவங்களுக்கு சம்மந்தம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் வரணும், அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் மட்டும் வரலைன்னா இந்த மாதிரி நாங்களே தேடி வர ஆரம்பிச்சிருவோம், அப்படி நாங்களே தேடி வந்துடுவோம், அதனால் நீங்கள் வர வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெட்டரில் போட்டிருக்கோம். அதை போட்டிருந்த பார்த்தோன்னே அடி இவங்க வந்து அந்த ஊரே நாசமாக போயிடுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸோட பேசி முடிவு பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போது ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஃபோட்டோ இருக்குது, பின்னாடி ஏதோ அது படிக்கிறதுக்கு முன்னாடி லெட்டர் மாதிரி இருக்குது. அதாவது இந்த பொண்ணு தான் உங்கள் 3 பேருக்கும் பார்த்துருக்கோம், இந்த ஒரு பொண்ணு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்படின்னா ஒரு பொண்ணு 3 பேரா அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் ஷாக் ஆகிட்டு அப்படியே அந்த இது திறந்து பார்த்தா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கா. அவ்வளோதான், இவ்வளோ நாள் கொஞ்சம் மனுஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்த நம்மளோட 3 ஹீரோஸும் இப்போ வில்லனாக மாறுறாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஈவில்னஸ் வெளியே வர்றது ஒரு பயங்கரமான ஸ்மிக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பிரைட் ஒன்று யோசிக்கிறாரு, நம்ம என்னதான் நம்ம பிரைட் ஒரு ஈவில்னஸ்ஸாக இருந்தாலுமே ஒரு பக்கம் ஒரு கைண்டான ஒரு பக்கம் இருக்கும்ல, அது யோசிக்குது. ஆனால் நம்மளை நம்பி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலுமே அவரோட ஈவில்னஸை தடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஜேகே என்னதான் நம்ம ஜிமினா விழுந்திருந்தாலுமே இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளே அந்த மாதிரி யோசிச்சிருப்பாரு. நம்ம டேயாங்க சொல்லவே தேவையில்ல, நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம், புரிஞ்சுதா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிடுறாங்க. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க இந்த மாதிரி 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. இந்த அரச சபைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம கிங் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து குயின் உட்காந்துருக்காங்க, ரைட் சைடு வந்து நீங்கள், அப்புறம் நம்ம அக்னியான இன்னொரு ஒயன், அப்புறம் நம்ம ஜிமினா 3 பேரும் செம்ம கெஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அடக்கமான பொண்ணு தாங்க, உங்களுக்காமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு டீசெண்டாக உட்காந்துருக்கீங்க. ஆனால் நம்மளோட அக்னியும் நம்ம ஜிமினாவும் தான் என்னமோ ராஜக்கணக்காக செம்ம கெத்தாக உட்காந்துருக்காங்க அட்டங்கள் போட்டு. அப்படின்னா இந்த மாதிரி 3 பேரும் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம். ஏன்ப்பா என்னாச்சு? இந்த மாதிரி ஏதோ ஒரு அங்கே எங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை, அதனால எங்களை உதவி கூப்பிட்ருக்காங்க, நாங்கள் போகாமல் நல்லா இருக்காது, அதான் போகிறோம். அப்படியாப்பா, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது நம்ம திடீர்னு நீங்கள் நம்ம அக்னிகிட்ட வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அக்னி உங்கள் வந்ததுலேருந்து எல்லாம் விசாரித்தோம், உங்கள் ஊர் எதுவுமே விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அக்னி எந்திரிக்கிறீங்க, போகிறீங்க. அவங்களோட வாளை வச்சுருப்பீங்கள்ல, உங்கள் வாள் எப்பவுமே உங்கள்கிட்ட தான் இருக்கும், அதை அப்படியே வச்சுட்டு போகிறீங்க. ஆமாம், உங்கள் பேர் சொன்னீங்க, சரி உங்கள் ஊர் என்ன? எங்கள் ஊரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்க அப்படி பதட்டமாகறாரு. அப்படி கூட நம்ம பிரைட்டும் சீக்கிரம் தான் அதனால நம்ம மெதுவாக நீங்கள் வால் எடுக்கிறீங்க. அக்னி நீங்கள் எடுக்கிறோன்னே எங்கள் ஊர் அப்படின்னப்போ நம்ம டக்குன்னு நம்ம போய்ட்டு கேரளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்கும் சரி நம்ம ஜெயிக்கிட்ட எப்படி பார்க்குறாங்க, கேரளாவா அப்படின்னோடனே கேரளாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. கேரளாவா அப்படின்னோடனே நம்ம ஜேகேவை பார்த்து நம்ம டேங்க் கண்ணடிக்கிறாரு. ஐயோ என்ன அழகான ஓம்பட குட்டி, டே என்னடா சொல்கிறேன், என்ன சொல்கிறான், அது ஒன்றும் இல்லைங்க, எப்படி சொல்கிறான் என்ற பேர் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இத்தனை நாளாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் எங்களோட நாட்டில் உங்களோட நாட்டில் ஒரு ஆளாக இருந்ததுக்காக உங்களுக்கு 100 பொற்காசுகளும் அப்புறம் ஒரு குதிரையும் பரிசு வணங்குறேன் அப்படின்னு நீங்கள் அக்னி சொன்னோன்னே எல்லோரும் கிங் கை தட்டுறாரு. எல்லோரும் ஆமாம் சூப்பரானதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோடனே சூப்பர் அக்னி, நல்ல சூப்பரான இது கொடுத்துருக்க அப்படின்னு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க நம்மளோட. ஆனால் ஒயனுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், பிரைட் போறியா அந்த மாதிரி நீங்கள் பிரைட்டை பார்க்குறீங்க. நம்ம பிரைட்டும் பார்க்குறாரு, ஒருவேளை லவ் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. இவங்க என்னென்னா அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. நம்ம டேயாங்கு, நம்மளோட பிரைட்டும், நம்மளோட ஜேகே இவங்கெல்லாம் போயிடுறாங்க. போனோடனே இங்கே கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் மனுஷன் மாதிரி அவங்களோட டோட்டல் சேஞ்சாக இருப்பாங்க. நம்ம மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் பேக் டு ஃபார்ம் மாதிரி ஈவலாக மாறியிருப்பாங்க. அவங்க பிறந்த நாளும் வருது. இந்த மாதிரி குயின் நல்லா அட்டை போட்டால் எல்லாத்தையும் பார்ட்டி அதெல்லாம் வச்சு எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் நம்மளோட மறுபடியும் அவங்க வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி காசுகள், அப்புறம் துணிமணிங்க, அதெல்லாம் நம்மளோட கிங் டேயாங்கு பிரின்ஸான நம்ம ஜேகே பிரைட்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்னென்னா நம்ம அங்கேயே அப்படியே கட் பண்ணி காட்டினா நீங்களும் உங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு இதோட 25 வயசாகுது. அதனால் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. சொல்லப்போனால் உங்கள் அரண்மனைக்குள்ளே எல்லாருக்குமே நீங்கள் வந்து அரண்மனைக்குள்ளே மட்டும் கொண்டாடல, வெளியே போய் அதாவது அந்த கிராமத்தோட கிராமமாக உங்கள் சொந்தம் வந்து எல்லாரோட அந்த கிராமவாசிகளோட எல்லாரோட சந்தோஷமாக கொண்டாடுறீங்க. சரி சமமாக
அவங்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அப்படி கொண்டாடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அதாவது உங்களோட அரண்மனைக்கு போயிட்டு அங்கே எல்லோரும் கூட சொந்தங்களோட ஜாலியாக ஃபேமிலியாக வந்து கேக் வெட்டி கொண்டாடுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் 3 பேரும் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. 3 ஹீரோயின்ஸும் கொண்டாடுவாங்க. ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக இருக்கும் சவுத் கொரியா. ஒன்லி உமன்ஸ், பெண்களோட மட்டும்தான் கொண்டாடுறாங்க. நம்ம அதுவும் குடி போதை ஆட்டம் பார்த்தோம். அதுவும் சில பொண்ணுங்களோட கூட நைட்டு வேறு கொஞ்சம் அந்த மாதிரி போயிடுது. அந்த மாதிரி நம்ம ஹீரோஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படியே என்ன ஆகுதுன்னா ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிடுது. ஓகேவா? ஒரு 7 days கழிச்சு ஆகுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. இந்த மாதிரி சவுத் கொரியாவிலேருந்து போர் தொடுத்துட்டு வராங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம கிங்குக்கு ஒரே ஷாக்கு. என்ன சவுத் கொரியாவிலண்டா அப்படின்னு சொல்லிட்டு போர் அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. இந்த மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் நீங்கள் 3 பேரும் வரீங்க. அதாவது அக்னி, நீங்கள், அப்புறம் நம்ம ஜிமினா 3 இளவரசிகளும் வரீங்க. வந்ததுக்கப்புறம் கேட்குறீங்க என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ என்னன்னா இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி சவுத் கொரியாவிலேருந்து போர் அறிவிச்சிருக்காங்களாம்மா அப்படின்னோடனே உங்கள் 3 பேருக்கு செம ஷாக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ அக்னியால் நீங்கள் கேட்குறீங்க, அப்பா என்ன சொல்கிறீங்க, எதுக்கு அப்படின்னோடனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒயன்னு கேட்கும் போது அதுதான் தெரியலம்மா, எனக்கு ஏதோ என்னன்னே புரியல அப்படின்னப்போ இந்த மாதிரி ஜிமினா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்பா அப்படின்னா அக்னி தான், இந்த மாதிரி நாங்கள் போகிறோம். எங்கம்மா? சவுத் கொரியாவுக்கு போகிறோம். எங்காங்க? ஏன்? நாங்கள் அதான் போர் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சு. அவங்க நாட்டில் எப்படி, அவங்க என்னென்ன மாதிரி இருப்பாங்க, அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குது, அவங்க வளங்கள்லாம் எப்படி, அதான் தெரிஞ்சுக்கிட்டா தானப்பா நம்மளும் கொஞ்சம் இதாக இருக்க முடியும், போருக்கு எல்லாம் இதாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லப்போ நீங்களும் வந்து கொஞ்சம் பயப்படுறீங்க. இதுவுமே ஆமாம் அக்னி சொல்கிறது சரிதான் அப்படிப்போ நம்ம சின்ன ஆமாப்பா அவங்களோட பலம்லாம் எப்படி இருக்குது, அவங்க நாட்டில் என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம நாட்டுக்கும் அப்படின்னோடனே சரிம்மா போங்க, ஆனால் அப்பா பயப்படாதீங்க, நாங்கள் முகமுடி போட்டு எங்களோட இதே நாங்கள் மறைச்சிட்டு தான் போகிறோம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. நீங்கள் 3 பேரும் போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் 3 பேரும் போயிட்டு அந்த நாட்டில் போய் சேர்ந்துடுறீங்க. உங்களோட நாட்டை கம்பேர் பண்ணும்போது அது அவ்வளோலாம் அழகாக இல்லைனாலுமே அதை குறை சொல்லிட முடியாது, ரொம்பவே அழகாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நம்ம ஜிம்னா சொல்கிறாரு, அப்படி எங்கள் அப்பா என்னதான் இந்த நம்ம நாடு மாதிரி வரலனாலுமே இதை குறைச்சலாம் எடை போட முடியாது, இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட அக்னியும் ஆமாம் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒயன்தான் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உள்ளே போனால் தானே தெரியும் எப்படி இருக்கும்னு. நீங்கள் 3 பேரும் உள்ளே போகிறீங்க. நீங்கள் உங்கள் அவுட்ஃபிட் எப்படின்னா போன தடவை நம்ம பாய்ஸோட சண்டை போட்டிருப்பீங்களே, ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஒரு முஸ்லீம்ஸ் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருந்துருப்பீங்க. அதனால் அதே கெட்டப்போடு தான் வரீங்க, உங்களை யாருக்குமே தெரியாது. ஓகேவா? அப்படி வரும்போது தான் அந்த ஊர் நீங்கள் நினச்ச மாதிரியே இல்லை, வெளியே இருந்த அழகு அந்த ஊருக்குள்ளே இல்லை. ஒரே கண்ணீரும் கஷ்டமும் ஒரே கவலையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. போனவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே பெண்கள், அந்த பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கள்ல, எல்லா பொண்ணுங்களும் அந்த ஒரே லைனில் போயிட்டுருக்காங்க எங்கேயோ. ஓகேவா? கூட்டமாக போயிட்டுருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி கேட்குறீங்க, அதாவது ஒயன் நீங்கள் தான், இவன் பாப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கேட்குறீங்க. இந்த மாதிரி அக்னி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி அம்மா எங்கே இந்த பொண்ணுங்களாம் போகிறாங்க, இவங்க அப்படின்னு அந்த பொண்ணை அழுகுது. பாப்பா ஏன் அழுகுற அப்படின்னு ஜிம்னா கேட்குறாரு. இந்த மாதிரி அரண்மனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அரண்மனைக்கு தானே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே நீங்கள் ஒயன் கேட்குறீங்க, ஏன் கூப்பிட்டு போகிறாங்க, அதுவா அப்படின்னு அவன் அழுகும் போது இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அழுகுற அப்படின்னு நீங்கள் அக்னி கேட்கும் போது என் அக்கா அதில் இருக்கா அப்படின்னு கை காட்டுறா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி சொல்லுமா ஏன் நீ அழுகிற, அரண்மனைக்கு தானே கூப்பிட்டு போகிறாங்கன்னொடனே எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே சொல்கிறா, அரண்மனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அது பணிவிடை செய்ய கூப்பிட்டு போகிறாங்க, பணிவிடை தானே செய்ய கூப்பிட்றாங்க, ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு அக்னி கேட்கும் போது அது மட்டும் இல்லைன்னா அப்படின்னு பார்க்குறீங்க 3 பேரும் படுக்கணும் உங்கள் கூட அப்படின்னோடனே நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் ஒயன் கற்றுட்ருக்கீங்க என்ன அப்படின்னோடனே அம்மா ஜிமின் வந்து உங்கள் வாய்ப்பு மூடிடுறாரு. கத்தாதடி யாரோ கேட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு
அதாவது நம்ம ஜிமினா வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே இந்த மாதிரி நம்ம அக்னிக்கு செம்ம ஷாக்கு. என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 3 பேரும் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி காய் கத்திட்ருப்பாரு. எல்லாம் நில்லுங்க, நம்ம அரசர்கள் வராங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் 3 பேரும் நிற்கிறீங்க. பார்த்துட்டு பார்த்தா நம்மளோட 3 அரசர்கள், நம்ம டயாங், நம்ம ஜேகே, நம்ம பிரைட் வராங்க. ஆனால் 3 பேருமே முகத்தை கவர் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா? அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க இவனுங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம டயாங் வந்து எல்லாம் ஆச்சா அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது தான் யதார்த்தமாக பார்த்தா அந்த பொண்ணை பார்த்துட்றாரு. யாரை? நம்மளோட 15 வயசு இருக்கும்ல அந்த பொண்ணை பார்த்துட்றாரு. பார்த்துட்டு ஏய் யார் அது, கூப்பிடு அப்படி நம்ம காயிட்ட சொல்ல நம்ம காயம் பார்த்துட்டு வெறி பிடிச்சவன், குழந்தைய கூட விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு கத்துறாரு. அப்படியே அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அழுகுது. இருந்துமே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே அந்த பொண்ணு நின்று டக்குன்னு விழுந்த போது நம்ம பிரைட்டு மேலே விழுந்துருது. நம்ம பிரைட் அப்படியே அப்படின்னு அந்த பொண்ணோட நெக்கை ஸ்மெல் பண்ணிட்டு ஏ வயசு என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 15 வருஷரே. 15 தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க பார்க்குறாரு. நம்ம டயாங்க 15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே வந்து இதோ என்னோடய அப்பா அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இதோ நிற்கிறாங்க அரசின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. நம்ம ஜேகே போய்ட்டு அழுகாதீங்க அப்படின்னு மாதிரி ரூடாக சொல்கிறாரு. இல்லை அரசே, இதோ உங்களுக்கே நியாயமா, என்ன நியாயம் தருமோன்ட்டு என்ன அப்படின்னோடனே நீங்கள் என் முதல் பொண்ணை தான் எடுத்துக்கிட்டீங்க, கடைசி பொண்ணு அவ்வளோ கூடவா, அதெல்லாம் தெரியாது அப்படின்னோடனே அதெல்லாம் காசு கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம டேங்க் சொல்லிட்டு அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, காசு கொடுத்துருவோம். உங்கள் பொண்ணுக்கு 18 இல்லைனா 20 வயசு தாண்டினோடனே அரண்மனைக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிற டேங்கு. நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க தம்பி, ஐயோ போயாயோ பிரிஞ்சு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவர் வந்துடுறாரு. நம்ம ஜேகே அப்படி வந்துடுறாரு. இதை பார்த்த உடனே உங்கள் 3 பேருக்கும் சும்மா இருப்பீங்க நினைக்கிறீங்க. சொல்லப்போனால் நம்ம ஜிம்னா கோவம் வந்தோடனே கண்ணெலாம் கலங்குது. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. சொல்லுவாங்க எனக்கு உங்களுக்கு அழுகையே வந்துடுது. ஆனால் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அக்னியான உங்களுக்கு கண் ஃபுல்லாக நெருப்பு தான். உங்களுக்கு சும்மா விட தோணல, ஒன்றுமே பண்ணல, எடுங்கடியாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உண்டிகோலாம் வச்சுருப்பீங்களே, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் பறிக்கிறது, அந்த ஆப்பிள் பறிக்கிறது, அதுக்கெல்லாம் உண்டிகோல் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, நேராக டயாங்கோட தலையிலேயே போய் டொப்புன்னு அடிக்குது. அவ்வளோதான், டயாங் தலையில ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. எவன்டாவும் அப்படின்னு நம்ம டயாங் அப்படி பார்க்கும்போது அடுத்து நம்ம பிரைட்டு யாராவ அப்படின்னு போறாரு பாருங்க. பிரைட்டு மூக்கிலே அடிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு விழுந்துடுறாரு. அது வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் அடிச்சிருப்பீங்க அவர் மூக்கிலேயே. சொல்லப்போனால் நீங்கள் முன்னாடிலாம் ரொம்பலாம் ஃபைட்டெல்லாம் இக்னோர் பண்ணுவீங்கன்னா, ஆனால் இங்கே நடக்கிற காட்சியை பார்த்தோன்னே உங்களாலே பொறுக்க முடியல. அதனால தான் அடுத்து டேய் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஜேகே வந்து என்னடா நடக்குது அப்படின்னு கையெல்லாம் நீட்டு வர கையிலே அடிக்குது. பார்த்து நம்ம ஜிம்மினா இப்படி 3 பேரை வச்சு நல்லா உண்டிகளை விட்டு ஸ்டாப் பண்ணவே இல்லை. நம்ம காயா உங்களுக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரு. நம்மளோட பிரைட்னா டேய் காப்பாத்துக்கடா, டேய் என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜெய கத்த, டேய் சம்பளம் வாங்குறீங்களோ முட்டா வாங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் கத்த. இந்த மாதிரி அப்போ தான் போய் தடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் முதல் அந்த பார்த்துருப்பாங்களே மக்களுக்கு முன்னாடி, அதுவும் மக்கள்லாம் ரசிக்கிறாங்க. வேணும்டா உனக்கு இன்னும் அனுபவிடா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்னு அந்த வீட்டு அவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் அப்படியே சந்தோஷமாக பார்க்குறாங்க. வேணும்டா உனக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் முன்னாடி பக்கம் தான் மறைச்சிருப்பாங்க. நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுறீங்க, யாருக்கு பின்னாடி பக்கம் போயிடுறீங்க. பின்னாடி பக்கம் போய் உண்டி குறைச்சி அடிக்கிறீங்க. டயாங்கு மண்டையில், நம்ம ஏகே கையில், பிரைட்டு காலில் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு அடி விழுவுது இடி மாதிரி. அப்படின்னா தான் நம்ம காய் வந்து ரொம்ப இது பண்ணல. ஆனால் இன்னொருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா நம்ம டயாங்கோட ஒரு முக்கியமான அந்த குயின் இருக்காங்களே அவங்களோட தம்பி முறை அந்த மாதிரி வருவார். அவர் தான் வந்து டேய் எடுங்கடா என்னடா பண்ணுறீங்க மறைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்கெல்லாம் மயக்கமே போட்டுடுறாருங்க. அவ்வளோதான் தூக்கிட்டு ஓடிடுறானுங்க. இதை பார்த்து அந்த ஊர் மட்டும் இல்லை, ஒரு 3 பேர் நீங்கள் 3 பேரும் செம்மையாக கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. இவனை எப்படி நம்ம அம்மா பயங்கரமான ஆள்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்டா நீ எல்லாம் இவ்வளோ பெரிய ஆள்னு எங்கள் அம்மா பில்டப் கொடுத்தா
நீ தம்மா துண்டு கல்லுக்கே மயக்கம் போட்டு விழுவுற, அப்போ இதுவே பெருசாக ஏதாவது வந்தால் என்ன ஆவ அப்படின்னு சொல்லி நம்ம அக்னி சிரிக்க, நீங்கள் பக்கத்தில் நம்ம ஜிமினா தான் அட பாவி, என்னமோ அவங்கள போய் அந்த பெரியவரை போய் அழுகாதன்னு சொல்லிவிட்டு நீ அந்த அழுகிறியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேக்கிய கலாய்க்க, நீங்கள் தான் நீங்கள் தான் தேவைதான் அவனுக்கு, எப்படி எப்படி அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து ஸ்மெல்லாக பண்ணுற மூப்பமாக பிடிக்கிற நாய் நல்லா மூக்குலேயே விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலே 3 பேர் செமையாக கலாய்ச்சிட்டு, இவனுங்களா போய் போருக்கு அறிவிக்கிறானுங்க, ஒரு கல்லுக்கே பயங்க போட்டு விழுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலாய்ச்சிட்டு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகிறீங்க. இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க, அப்பா அதெல்லாம் பெரிய இதே கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னோடனே, என்னம்மா சொல்கிற, ஆமாம் ஒரு கல்லுக்கே மயக்கம் போட்டு விழுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நீங்கள் ஜிமினா வாய் விட்டுற, என்ன கல்லா, அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் அதை சொன்னால் அவ்வளோதான் திட்டு விழுந்து தெரியும், அது ஒன்றும் இல்லைப்பா ஜிமினா கல் தடிக்க விழுந்துட்டேன் அவன் சொல்கிறான். ஓ என்னவா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னே, நீங்கள் ஒயன் ரொம்பவே வந்து செல்லமான பொண்ணு, சொல்லப்போனால் நீங்கள் எப்பவுமே உண்மையை மட்டும் சொல்லுவீங்க, அதனால நீங்கள் மறைக்கலை அப்பா அப்படி சொல்லிட்டோடனே நம்ம அக்னி போச்சுடா, அது ஒன்றும் இல்லை நாங்கள் கல் விட்டு அடிச்சிட்டோம்ப்பா சொல்ல, அப்போ தான் அவங்க அம்மா வந்திருப்பாங்க. குயின், என்ன கல் விட்டு அடிச்சிங்களா, யாரை அப்படின்னோடனே, அந்த 3 கிங்கில் ஒரு 3 கிங்குன்னு சொல்லி பயமுறுத்துனீங்களே அந்த பூச்சாண்டிங்களை அப்படி நம்மளோட அக்னி சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமஷாக்கு, ஒயான்னு என்னது அது, அம்மா நானும் இல்லாமல் அடித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் ஜிமினா அவனுங்க பெரிய இவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேரும் போகிறீங்க. அட கடவுளே, என்னங்க அது 3மே உங்களை மாதிரியே இருக்குங்க, என்ன பண்ணுறது, நான் வளர்த்தது 3மே சிங்கக்குட்டியாட்டம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது தண்ணி பிரச்சனை, பத்தாதுக்கு இந்த சவுத் கொரியாவிலேருந்து சண்டை வேறு வருதுல்ல போர், அதனால் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் நீங்கள் வந்து தான் சூப்பராக பிளான் போடுவீங்கள்ல, அதனால் நீங்கள் தான் பிளான் சொல்லிகிட்டு இருக்கீங்க எப்படி என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, அதாவது ஊரில் என்னென்ன பண்ணால் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு. அக்னி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி சொல்கிறீங்க, இந்த மாதிரி போரில் என்னென்ன ஸ்கில் யூஸ் பண்ணால் இல்லை என்னென்ன எப்படி சண்டை போட்டால் இதாகும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமினா வந்து நாட்டை எப்படி நம்ம ஊர் மக்களை எப்படி பாதுகாக்கிறது, அவங்கள எப்படி பத்திரப்படுத்துறது அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி 3 பேரும் வந்து கிங்கோடு சேர்ந்து ஒரு எப்படின்னா, அது ஒரு பிளானிங்க்கு ஒரு டேபிளில் இந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி போர் டைமில் பேசுவாங்கள்ல ஒரு ஹால் மாதிரி, அந்த மாதிரி உட்காந்து 4 எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த கதவு ஓப்பன் ஆகுது, அந்த என்ட்ரன்ஸ் கதை ஓப்பன் ஆகுது, ஃபுல்லாக புகையாக இருக்குது. நம்ம அக்னி பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பார்க்குறீங்க. 3 ஹீரோயின்ஸை பார்க்கும் போது ஒருத்தர் வராரு, அவர் ஓடி வந்து அரசே அரசே அப்படின்னு சொன்னோடனே அவர் பார்க்குறாரு. அப்படின்னா கரெக்டாக ஒரு மண்டையிலேயே வந்து ஒரு வில்லு சுற்றுது, வில்லு குத்தி அப்படியே வெளியே வந்துடுது. அவ்வளோதான், அவர் இறந்துடுறாரு அங்கேயே. அதை பார்த்த உடனே அவ்வளோதான், உங்கள் அக்னி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வேணால் அங்கே உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி என்ன நடக்குது, அதாவது பின்னாடி ஒரு வழி இருக்கும், அந்த வழியாக வந்து எல்லாம் போய் பார்க்கலான்னு போகிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி உள்ளே ஒரு 3 குதிரை உள்ளே செம்ம கெத்தாக என்ட்ரி கொடுக்குது. அது வேறு யாரும் இல்லைடா, நம்மளோட டயாங், ஜேகே, நம்ம டயாங், இவங்க 3 பேரும் என்ட்ரி கொடுத்த உடனே அவ்வளோதான், நம்ம அக்னிக்கும் நம்ம ஜிமினுக்கும் சரி, உங்களுக்கும் சரி செம ஷாக்கு. பத்தாதுக்கும் அரசருக்கும் தான். 3 பேரும் நீங்கள் அரசர் உங்கள் 2 பேரையும் பார்க்குற, நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க. அப்படியே வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அரசர் கேட்குறாரு, யாருப்பா நீங்கள் அப்படின்னு கேட்கும் போது, நாங்கள் தான் சவுத் கொரியா, அப்படி கிங் அண்டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டு சொல்கிறோன்னே, எதுக்குப்பா இங்கே வந்திருக்கீங்க, ஒரு விஷயமா தான், போர் இன்னும் ஆரம்பிக்கலையப்பா, அது மட்டும் இல்லை நீங்கள் ஆனால் அன்னைக்கு அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி கரெக்டாக அப்போ தான் நம்ம அக்னியை உள்ளே என்ட்ரி தராங்க. அப்போ நம்ம டயாங்க பார்த்துட்டு, இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் எங்கே போயிருப்பீங்கன்னா உங்களோட வால் எடுக்க போயிருப்பீங்க, ஓகேவா, அது எடுக்க போயிட்டு வரும்போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம சொல்லுவார், அதெல்லாம் அன்னைக்கு தான் சொல்லப்போனால் நான் தான் கிங் கிம் டயாங் ஆன் சவுத் கொரியா அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நம்ம அக்னி வந்து இருக்கும்போது நம்ம டயாங் வந்து பார்த்துட்டு, அட நம்பாளு அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட இவங்க கேட்குறாரு, நம்மளோட ஒயின் தான் கேட்குறீங்க, அப்போது நீங்கள் தான் அந்த சவுத் கொரியா கிங்கா
அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி நம்மளோட இவங்கள பார்க்குறாங்க. இந்த மாதிரி நம்ம பிரைட்டை பார்த்தோன்னே அவன் என்னோட பிரதர் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் அவங்களுக்கு கஷ்டமாயிடுது. சொல்லப்போனால் அவர் தானே அந்த பொண்ணை பிடிச்சி எடுத்திருப்பாரு பிரைட்டு. அதனால நினச்சி பார்த்துட்டு இவ்வளோ கேவலமானவனா நீ அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அழுகிறோடனே நம்ம பிரைட்டுக்கு லவ் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அப்படி குமிச்சிக்கிறாரு. அப்படியே நம்ம ஜெமினா வந்து நீங்கள் தான் அன்றைக்கி கல்லடி வாங்கினதா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே நம்மளோட ஜேகே ஐயோ நம்மால் பார்த்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க அப்படி தத்துன முடிச்சுட்டு நம்மளும் பார்த்துருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படி நம்மளோட டேயாங் கேட்குறாரு. கேட்கும் போது நம்மளோட ஜிமினா சும்மா இல்லாமல் நாங்கள் தான் அடித்தோம் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான் அக்னி தலையிலே அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஒயனா அட்ட பாவி அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஷாக்கு. என்ன நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அட் அ டைமில் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் தான் அடித்தோம். அப்புறம் நம்ம அக்னி சொல்ல ஆமாம் அப்படின்னு நம்ம ஒயனும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டோன்னே ஆட்டா பாவீங்களா நீங்கள் 3 பேரா அப்படி சொல்லிட்டு நம்ம டயாங்கு நம்ம பிரைட்டு நம்ம ஜேகே 3 பேர் செம ஷாக் ஆகிட்டானுங்க. ஏன்னா அன்றைக்கி ஃப்ளாஷ்பேக்கில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் பயங்கரமாக ரசித்து சிரிச்சிருப்பாங்கள்ல. அதுக்கப்புறம் ஊர் அரண்மனைக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ராணி பயங்கரமாக கொஞ்சம் திட்டிருப்பாங்க. அதனால நடந்திருக்குமா நம்ம டேயாங் செமகாண்டில் இருப்பான். அவனை கட்டுச்சானா தலை துண்டாகிட்டேனும் அப்படின்னு சொல்லிட்டா இருப்பார். ஆனால் இதுங்க 3 பேர் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி சொல்லப்போனால் நம்ம டேயாங் வந்து நினச்சிருப்பார். சொல்லப்போனால் அவர் வந்து ரொம்பவே வந்து கடுப்பில் இருந்திருப்பார். ஏன்னா அவர் தனியாக வந்து கல்லடிப்பட்டிருந்தா கூட வந்து அவர் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார். ஊர் மக்கள் அதுவும் அவங்கள பார்த்து பயப்படுற அந்த ஊர் மக்கள் முன்னாடி அவர் வந்து ஒரு ராஜா வந்து அடி வாங்கியிருக்கார்ல, அதுவும் ஒரு பிரதர்ஸும் சேர்ந்து. அதனால் அவருக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்திருக்கும். அதனால் அவர் அதனாலேயே ரொம்ப காண்டில் சுற்றிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இவங்க 3 பேர் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோதான் வெறுப்பின் உச்சக்கட்டமே ஆயிடுறாரு, காண்டாயிடுறாரு. ஆனால் அவ்வளோ நீங்கள் தானா, சரி இப்போ வாங்க, இப்போ இந்த ஊர் எங்களது அப்படின்னு நம்ம டயாங் சொல்ல அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு நம்ம அக்னி சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அக்னி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பின்னாடி போகிறாங்க. ஏன்னா என்ன இருக்குன்னா அவங்க வந்து ஷாக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ஸ்வாட் அப்படி கீழே வந்திருப்பாங்க. அதாவது அந்த டேபிள் மேலே அப்படியே ஒருபோதும் நடக்காது, எங்கள் பிருந்தாவனம் எது எப்பவுமே உங்கள் நாட்டு கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேகே சொல்கிறாரு. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஜிமினா சொல்லிகிட்டு இருக்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வர போகிறீங்களா மாட்டிங்களா அப்போ நம்ம பிரைட்டு கேட்க முடியாது அப்படின்னு நம்ம ஒயனை சொல்ல என்ன ஓவராக பேசுகிறீங்க, வாய் நீளுது, அப்படி தான்ட்டா பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்னி சொன்னும் போது கரெக்டாக அந்த டைமில் நம்ம ராணி வராங்க. அதாவது அவங்களோட அம்மா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்ம டயாங் கொஞ்சம் கூட யோசிக்கலை. அவர் கையில் வச்சுக்க ஒரு ஈட்டி எடுத்து அப்படியே விசிறாரு. அது நேராக நம்மளோட குயினோட கழுத்தடையே போய் சொருகிடுது. அவ்வளோதான், உங்கள் அம்மா அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க. அதை பார்த்த உடனே நம்மளோட கிங்கை தான் போய் தூக்குறாரு. எந்திரிமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிங்கை போய் தூக்குறாரு. அவங்க இறந்துட்டாங்க. இதை பார்த்தோடனே நம்ம ஜெமினாவால் ஜெமினாவுக்கு அவ்வளோதான் அழுகையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவருக்கு அழுதுகிட்டே அப்படியே நம்ம ஜேகே சட்டையை பிடிக்கிறாரு. எதுக்குடா இப்படி பண்ணீங்க, ஏன்டா எங்கள் அம்மாவை கொன்னீங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்கும் போது நாங்கள் தான் சொன்னோம்ல, நீங்கள் தானே இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொன்னே வெக்கமால எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படி திட்டுறாரு ஜேகேவை. அப்படியே நம்ம இங்கே காட்டணும், நீங்கள் தான் ரொம்ப நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படி கத்தி அழுகுறீங்க, அவ்வளோ அழுகுறீங்க அம்மான்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டுக்கு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ஈகோ தடுக்குது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே நம்ம டேங்க் காட்டினா அப்புறமா ஸ்மிக் பண்ணிட்டு நிற்கிறாரு. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே நம்ம அக்னியை காட்டினா அவங்க அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருக்காங்க. அப்படியே நம்ம அம்மாவை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா, அதாவது அக்னியான நீங்கள் உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள எப்படி அவங்களோட சந்தோஷமாக இருந்தது, அவங்க 3 பேர் எப்படி வளர்த்தாங்க, அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே அவங்க மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டு போயிட்டு அம்மா அப்படின்னு தான் சொல்லிவிட்டு
அப்படியும் கண்ணுக்கு டீர்ஸ், அப்படியும் கண்ணு ஃபயர் ஆகுது. அப்படியே டேங் ஒரு முறைச்சிட்டு போகிறீங்க. ஒரு செகண்ட் அப்படியே டேங் கழுத்துக்கிட்ட போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி டேங்க்கு வந்து ஒரு தாத்தா, அதாவது யாருன்னா அந்த ஒருத்தர் கூட இருந்திருப்பார்ல, நம்மளோட குயினோட க்ளோஸான ஒருத்தர் தம்பி முறை வேணும்னு. டேங்க்கு சொல்லப்போனால் ஒரு தாத்தா தான். அவர் என்னன்னா குறுக்க வந்துடுவார் நம்ம டேங்கை தள்ளி விட்டு. அதனால என்ன ஆகும்னா, நம்ம டேங் கழுத்துக்கு போகிற கத்தி அப்படியே அவர் தலையை துண்டாக்குது. அவ்வளோதான். எல்லாருமே செம ஷாக்கு. நம்ம ஜங்குக்கு, பிரைட்டு, ஜிமினா, நம்மளோட ஒயன், நீங்கள், அப்புறம் நம்ம கிங்கு செம ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல அக்னி இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு மூவ் எடுத்து இப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம டேங்க்லாம் அவ்வளோ ஷாக்கு. அப்படின்ற மாதிரி செம ஷாக்கு. இந்த மாதிரி பார்க்குறாரு நம்ம அக்னி. இந்த வெறிக்கை அப்படியே நம்ம டேங்கு முறைக்கிறாங்க. நம்ம டேங்கே ஒரு செகண்ட் ஜர்க் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இப்போ இவங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து பிடிக்கிறாங்க நம்ம அக்னியை. ஒன்று சும்மா விட மாட்டேன், தலையை துண்டாக்குற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி கத்துறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஜிமினும் சரி, நம்ம ஒயனும் சரி, அவங்க 2 பேரும் பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம டேங் பார்த்துட்டு அட கடவுளே அந்த மாதிரி தான் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு சிலமாக டேங் கண்ணு கலங்குதுங்க. ஏன்னா அந்த இவர் இருக்கார்ல, அது அவர் தாத்தா, அவர் தான் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு நம்ம எப்படி சண்டை போடணும். சொல்லப்போனால் ஒரு முக்கியமான நபர், சொல்லப்போனால் டேங்கோட ஃபேமிலியில் அவரையே கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்கு வந்து இது செம ஷாக்காக, அழுகா, கோபம் 3மே கலந்து நம்ம அக்னியை பார்க்குறாரு. நம்ம பிரைட்டும் சரி, நம்ம ஜேகே சரி, அவங்களுக்கு செம எமோஷனல் ஆகிடும். ஏன்னா அவர் தான் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு எப்படி சண்டை போடணும் அப்படிலாம் சொல்லி. குயினுக்கிட்ட நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே அவங்க 3 பேரும் கூட்டு வெளியே வந்தால் அந்த ஊரே ஒரு மாதிரி ரொம்ப ரத்த கிளறியாக இருக்குது. நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இறந்து போய் கிடக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஜிமினாவும் சரி, நம்ம ஒயன், இவங்க நீங்கள் 2 பேரும் செம்மையாக அழுகுறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஊரை எவ்வளோ நேசிச்சிருப்பீங்க. ஆனால் இதை பார்க்க அக்னியான உங்களுக்கு இன்னும் தான் வெறியாகுது. இன்னும் இதே மாதிரி அவன் நாட்டை ஆக்காம நான் விட மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. பிருந்தாவனம்னு சொன்னோம்ல, அதோட எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிகிற இடத்துல வந்து ஒரு அரண்மனை, அவ்வளோ அழகான ஒரு அரண்மனை. இதை பார்த்தோன்னே இது எந்த அரண்மனை, இத்தனை நாள் ஊரில் இருக்கும் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு அரண்மனைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஜேகே பார்க்குறாரு. நம்ம ஜிமினா பார்க்குறது அது எங்கள் அரண்மனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிமினா அப்படி முறைச்சிட்டு அப்படி திரும்பிக்கிறாரு. ஆமாம், எங்கள் ஃப்யூச்சருக்காக நாங்கள் கட்டினது உங்கள் யாருக்கும் தெரியாமல். இன்னும் அங்கே போயிட்டு நம்ம இங்கே தான் வர போகிறோம் அப்படின்னு நம்மளோட ஜேகே சொல்ல, நம்ம ஜிமினா அவரை பார்க்கவே இல்லை. நம்ம ஒயனா நீங்கள் தான் நம்ம பிரைட்டை வந்து மூஞ்ச கூட காட்டலையே. அவர் அப்படியே மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம டேங்குதான் நம்ம உங்களையே பார்த்துட்டு வராரு. ஆட்டப்பாவி, கொஞ்சம் விட்டுருந்தா என்னையை கொண்டுப்பா, இவ்வளோ மோசமானவர், நான் நினச்சதை விட ரொம்ப மோசமானவர் தான் அப்படின்னு சொல்கிறதுமா நீங்கள் செம காண்டில் வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா அந்த அரண்மனைக்கும் போயிட்டீங்க. அந்த அரண்மனை செம்ம அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில டெக்கரேஷன்லாம் பண்ணி ஏதோ கல்யாணம் அது மாதிரி இருக்குது. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பார்க்குறீங்க. எல்லாம் அங்கே ஒரே இதாக இருக்காங்க. அதாவது இந்த கல்யாணத்துக்கு தேவையான விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் 3 பேரையும் என்னன்னா அந்த இதே நீங்கள் இன்னும் கலையில அதோடையும் உங்களை உட்கார வச்சிடுறாங்க. இவ்வளோ ஒரு மாதிரி நீங்கள் 3 பேரும் உட்காந்துருக்கீங்க. அவ்வளோதான். அதுவும் நம்ம அக்னி தான் வெறி கொண்டு உட்காந்துருக்கீங்களா. நம்மளோட ஒயன் நீங்கள் தான் யோசிக்கிறீங்க, என்ன கல்யாணம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மேடை கூப்பிட்டு என்ன இங்கே என்ன நடக்குது, அதுவா இங்கே மேரேஜ் நடக்க போகுது, யாருக்கு, இளவரசர்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இளவரசர்கள் அப்படின்னு நம்ம ஜிமினா பார்க்கும்போது அதான் நம்ம டயாங்கு, பிரைட்டு, அப்புறம் ஜங்குக் அப்படின்னு ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி அப்போ நோட் பண்ணிட்டு கல்யாணம் 3 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் 3 பேர் முகத்துலேயும் வந்து அதாவது நம்ம அக்னி உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அம்மா நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னதான் நமக்கு வருத்தமாக இருந்தாலுமே ஒரு சின்னோன்னு ஒரு அனுஷனால தான் ஒரு ஸ்மைல் வரும்ல, அந்த மாதிரி தான் ஒயனுக்கும் சரி நம்மளோட ஜிம்னாக்கும் சரி நிம்மதியாக இருக்குது. அதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்பாடா நம்மளை வீட்டு வேலைக்காரியாக தான் வச்சுக்க போகிறானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த கொரியன் ஸ்டைலில் இருக்குது. இவங்க 3 பேரும் வராங்க.
ஆனால் அவங்க 3 பேரும் கண்ணுமே உங்கள் 3 பேர் மேலே தான் இருக்குது. நீங்கள் என்னென்னா நம்ம அக்னி கீழே குமிஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒயன் கொஞ்சம் அப்படியே நம்ம வெறுத்துட்டாங்க மொத்தமாக பிரைட்டை. நம்மளோட ஜிமினா முறைக்கிறாங்க பயங்கரமாக. இளவு நடந்தால் முடிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன ஆகுதுன்னா மேரேஜும் நடக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பொண்ணு வரா கேத்ரின், அவ்வளோதான் அந்த கொரியனோட அந்த ரெட் ட்ரெஸ்ஸில் வரா. அப்போ தான் நம்மளோட ஒயின் பார்த்துட்டு, என்ன இளவிடாது, இந்த ஊர் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்களும் அப்படி தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஒரு பொண்ணுக்கு 3 பேரா அப்போ நம்ம ஜிம்னை பார்த்துட்டு ஷி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அக்னியும் வந்து சொல்கிறாங்க, இப்படி எவ்வளோ கேவலமானவங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு 3 பேரா அப்படின்னோடனே நம்ம அக்னி அப்படின்னு பார்த்துட்டு, ஷி இவனுங்க தான் மட்டமாக நினச்சி இதோட கேவலமாக பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நீங்கள் அப்படியே குஞ்சுறாங்க அக்னி. அப்படியே ஒரு கல்யாணமும் நடக்குது 3 பேருக்கும். அப்படியே என்ன ஆகுதுன்னா நம்ம டயாங் போய் நம்ம குயின்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த குயினை வந்து அம்மா தானே கூப்பிடுவார். சொல்லுடா டயாங், அது நாங்கள் அந்த 3 இளவரசி தூக்கிட்டு வந்தோம்ல, ஆமாம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்ன? ஆமாம்மா, எங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்கு, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். சரி பண்ணிக்கோங்க அம்மா. பண்ணிக்கோ. ஆனால் இந்த நாட்டோட இளவரசி இந்த ராணி எப்போவுமே என்னோட மருமக கேத்ரின் தான், அது கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அம்மா டயாங் என்னம்மா? அம்மா எங்கடா என் தம்பியை காணும், அதான் உங்கள் தாத்தாவை, அவர் ஏதோ மிஷின்னு சொல்லிட்டு மாதிரி போயிட்டாருமா. அப்படியா? அப்படி சொல்லிட்டு நம்ம டயாங் மறைச்சிட்டாரு. சரி வாங்க கல்யாணத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் அப்படியே போய் சொல்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றப்போ நம்மளோட ஒயன் நீங்கள் பார்க்குறீங்க, ஜிம்னா பார்க்குறாரு. நம்ம அக்னி வந்து மதிக்கவே இல்லை. இந்த மாதிரி இங்கே ஒரு கல்யாணம் மட்டும் இல்லை, 2வது ஒரு கல்யாணம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. நம்ம அக்னி அப்படியே பார்க்குறாங்க. நம்ம ஜிமினா என்ன 2வது கல்யாணமா, அடுத்த பொண்ணை இறக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஒயனுக்கு ஒரு கெஸ் வந்துருச்சு, ஒரு வேளை நம்மளத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன ஆகுதுன்னா இவங்க 3 பேரையும் தூக்குறாங்க. அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது சிப்பாய்ங்களா எதை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இந்த பாடி கார்ட்ஸ் வந்து தூக்கிட்டு நேராக போய் விட்டுடுறாங்க. யார்கிட்டனா நம்ம டயாங்கிட்ட போய் நம்ம கரெக்டாக நம்ம அக்னி போய் நிற்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜிமினா கரெக்டாக போய் ஜேக்கிட்ட நம்ம பிரைட் கரெக்ட் நம்ம ஒயன் போய் நீங்கள் போய் நேராக பிரைட்டுக்கிட்ட அந்த மாதிரி நிற்கும் போது இந்த மாதிரி அவங்க இஷ்டமே இல்லை அவங்க 3 பேருக்குமே. நம்ம சொல்லப்போனால் நம்ம நீங்கள்லாம் வந்து அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க, அதே நம்ம பிரைட்டுக்கு ஹர்ட்டிங் ஆகுது. அது மட்டும் நம்ம அப்படியே முறைக்கிறான் ஜிமினா, மவனை அப்படியே கையில் மட்டும் மோதிரத்து தான் போட்ட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம அக்னி வந்து ஒரு முறை தான் முறைக்கிறாங்க நம்ம டயாங்க அப்படியே ஸ்மெக் பண்ணுறாரு. என்ன பண்ணுவார் அந்த மாதிரி. அப்போ நம்ம அக்னி கொஞ்சம் கூட யோசிக்கலாம், அப்படியே திரும்பி குயின் அப்படிங்கிறாங்க. எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா, என்னம்மா சொல்கிற, ஏன்? எனக்கு விருப்பம் இல்லை உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு அப்படின்னே ஏம்மா இதான் அப்படின்னே நம்ம ஒயனோட தாட், அதாவது நம்ம அக்னியோட தாட் என்னென்னா டயாங்க்கு நம்ம கிடச்சிடக்கூடாது. அதனால் அவங்க ஒரு முடிவெடுத்துட்டு நான் பிரைட்டை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பிரைட்டை கை காட்டுறாங்க. அவ்வளோதான், எல்லாருக்குமே சமோஷம். நம்ம ஜேகேக்கு, நம்ம ஒயனுக்கு, நம்மளோட ஜெமினாக்கு, நம்ம பிரைட்டுக்கெலாம் செம ஷாக். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக பார்க்கும்போது நம்ம டயாங்லாம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஆமாம் மறந்துட்டியா டயாங், நான் உன்னை எப்படி சும்மா விடுவேன்? நான் தான் சொன்னேன்ல உன் நாட்டை அழிக்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ என் நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தி எங்கள் அம்மாவை என் கண்ணு முன்னாடி கொன்று என் அக்கா தங்கச்சி 2 பேர் மூஞ்சிலையும் பயத்தை காட்டி இவ்வளோ பண்ண உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன் சொல்லு? நான் உனக்கு இவ்வளவும் நீ பண்ணது நான் கிடைக்கிறதுக்கு தானே. விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்னி சொல்ல அப்படியே நம்ம டயாங் அப்படியே ஒரு முறை தான் முறைக்கிறாரு.